கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தில் செல்லக்கூடிய சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வழியாக செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய தார் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பெரியூர், நடுக்கட்டூர், கோணாகுட்டூர், சவுளுக்கொட்டாய், வண்டிக்காரன் கொட்டாய் ஆகிய கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை 4 ஆண்டுகளுக்கு முன்பே பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டதாகவும், மழை வந்தால் குழி எது வழி எது என தெரியாமல் பலர் விழுந்து விபத்து ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்து வராங்க. இங்கு 80% மக்கள் விவசாயிகளாக இருப்பதாகவும், விளை நிலங்களில் விளைவித்த பொருட்கள் மூட்டை மூட்டையாக கட்டி இருசக்கர வாகனங்கள் மூலம் இந்த வழியில் எடுத்து செல்ல மிகுந்த சிரமத்திற்கு ஏற்படுவதாகவும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான வாகனங்கள் உள்ளே வராத காரணத்தால் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தை பிடித்து செல்வதாகவும் வேதனை தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என் பேர் கோவிந்தராஜ். ஜம்புகுட்டப்பட்டி சூரியகாந்தி மில்லில் இருந்து ஜம்புகுட்டப்பட்டி தார் சாலை மிகவும் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாய பொருட்கள் அனைத்தும் எடுத்து செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. மழை தண்ணீர் வருவதால் மிகவும் தேக்கம் ஏற்பட்டு வண்டி வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்குது. பள்ளி வாகனங்கள் வரும்போது ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தண்ணியில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் தண்ணியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த சாலையை உடனே ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுலேருந்து கோணாகுட்டூருக்கு செல்லும் சாலை சுத்தமாக 50 வருஷமாகவே தார் சாலை இல்லை. அதுக்கு புதிய தார் சாலை அமைத்து சொல்ல மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு உடனடியாக கொஞ்சம் அந்த கோணாகுட்டூருக்கு செல்லும் சாலை கண்டிப்பாக இந்த பக்கம் புதிய தார் சாலை ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தின் வழியாக புதிய தார் சாலை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரோடை பயன்படுத்தி பாரூர், இந்த பக்கம் ஜம்புகுட்டப்பட்டி, மேலூர், சவுளுக்கொட்டாய், நடுக்கட்டூர், பெரிட்டுக்கொட்டாய், வண்டிக்காரங்கொட்டாய், கீழ்குட்டாய், கோணாகுட்டூர் அனைத்தும் இந்த சாலை வழியாக தான் செல்வதால் இப்போ நிறைய வண்டி செல்வதால் போவதற்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் இதை உடனே சீர் செஞ்சு தரணும். ஜேபி அன்பு. தற்காரி எடுத்துன்னு போகிறாங்க. ரோடு வசதி சரியில்லை. 7 வருஷத்துக்கு முன்னே போட்டாங்க ரோடு. அந்த ரோடு சரியில்லை. இப்போ திரும்பலாம் மேடு பள்ளமாக இருக்குது, குழியாக இருக்குது, காய்கறியெல்லாம் கொட்டிக்குது. நெல் மூட்டை எட்டு போனாலே முட்டுறதில்ல. அந்த குழியில் விட்டாகவே இறங்கிடுச்சுன்னா மூட்டை தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ரோடு மேடு பள்ளமாக இருக்குது. பசங்களுக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. அந்த ஏரி நிறைஞ்சு போனாலே கோடி கிட்ட பிரிட்ஜு போடுறாங்க, பைப்பு போட்டு விட்டு போயிட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே வீட்டில் நுழையுது தண்ணி. இந்த அரசாங்கம் அதை சரியான படிக்கு ரோடு எடுத்து போட்டு பண்ணாக்க நல்லாயிருக்கும். எவ்வளோ வீடுங்க இருக்குது? இங்கே 350 வீடு இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸுங்க ஒரு 7 பஸ் வருது போகுது. நான் மணிகண்டன், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஜம்புகுட்டப்பட்டி வில்லேஜ். இந்த வில்லேஜ்லேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முள்ளங்கி எடுத்துகிட்டு போகிறேங்க. பூச்செடி நட்டுருக்குறேங்க. தக்காளி, வெண்டைக்காய் அனைத்து விவசாயமும் பண்ணுறாங்க. விவசாய பொருளாதாரம் நம்ம போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக விவசாயம் போச்சம்பள்ளி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி வில்லேஜில் அதிகமாக நடக்குது விவசாயம். இந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனால் அந்த ஏரி வழியாக போனாலே அதுலேயும் ரொம்ப ரோடு ஜம்புகுட்டப்பட்டி வழி ரொம்ப டேமேஜாக இருக்குது. எந்த இடத்துலையும் முன்ன ஒரு டைம் தற்காலிகமாக எதோ முள்ளுவேலியில் மாத்திரம் வெட்டி கொடுத்தாங்க. அப்புறமா வழி பூரா குண்டு குழியுமாவே இருக்குது. முள்ளங்கி மூட்டை 2 மூட்டை சூப்பர் எக்ஸல் வச்சுட்டு போனாக்கா உளுந்து போயிடுறது. அப்புறம் வீட்டிலேருந்து தள்ளிட்டு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை கொஞ்சம் சீக்கிரமாக கவர்மெண்ட் தமிழக அரசு முன்னெடுத்து ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எத்தனை வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு? எவ்வளோ நாளாக ப்ராப்ளத்தில் இருக்குது? இதெல்லாம் ஒரு 7 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குது. பூரா மழை வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறதுக்கு வரத்துக்கு. எந்த நடவடிக்கை எடுக்கல. இடையில நாங்களாம் டிராக்டருக்கார பார்த்து இடையில மண்ணு கண்ணு கொட்டி ரெடி பண்ணி விட்றாங்க. அது மழை வந்தால் அடிச்சுட்டு போயிடுது. பள்ளி மாணவர்கள் போகிறாங்களா? மாணவங்க வேனு ஸ்கூல் வேன் ஓத்திங்களா ஒரு 4-5 வேன் போகுது. முன்னாடி பஸ் வசதி இருந்தது. அந்த பஸ் வசதியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பஸ் வரதில்ல. அரசு நடவடிக்கை எடுத்து நல்லா ரோடு நல்லா தார் சாலை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சுமார் 500 வீடுக்கு மேலே இருக்குது ஜம்புகுட்டப்பட்டியில். பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பசங்க டெய்லி ஸ்கூல் போயிட்டு வராங்க. ரோடை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும்.